என்னதான் கல்வி, நாகரீகம், கலாச்சாரம் என வளர்ந்து கொண்டே இருந்தாலும் வரதட்சணை, ஆணவ கொலை என சம்பவங்களும் நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. மகளை பெற்ற தந்தையின் ஆதங்கம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாமியார் செய்த சம்பவம் நாடு முழுக்க இன்று தலைப்புச் செய்தியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டை சேர்ந்த 30 வயது பெண்ணிற்கும் அதே பகுதியை சேர்ந்த ஆண் ஒருவருக்கும் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் திருமணம் நடந்தது. இந்த திருமணத்திற்கு பெண் வீட்டு தரப்பிலிருந்து 45 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டது. மேலும் 15 லட்சம் ரொக்கம் மற்றும் நகைகளும் வரதட்சணையாக வழங்கப்பட்டது. திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பின்னர் அந்த பெண்ணுக்கு அவரது மாமியார் வரதட்சணை கொடுமை கொடுக்க தொடங்கியுள்ளார். மேலும் அப்பெண்ணை வலுக்கட்டாயமாக அவரது தந்தை வீட்டுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் ஊர் தலைவர்களுக்கு தெரிய வந்ததால் இரு வீட்டாரையும் அழைத்து பேசி அந்த பெண்ணை கணவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மாமியார் தனது மருமகளுக்கு எய்ட்ஸ் கிருமியை ஊசி மூலம் செலுத்தியுள்ளார். இதனால் மருமகளின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு HIV தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தனது மகளுக்கு நேர்ந்த இந்த கொடுமை குறித்து நீதிமன்றத்தில் அப்பெண்ணின் தந்தை வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த கொடுஞ்செயலை செய்த மாமியார் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யுமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டார். நாங்கள் வழக்கை நுணுக்கமாக விசாரித்து வருகிறோம் என்று சஹாரன்பூர் SP சாகர் ஜெயின் தெரிவித்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.